வணக்கம். முருகன், திருநெல்வேலி. ஏனென்றால் கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இப்படி ஒரு வேத பகுதி. நான் மார்க்கெட்டிங்கில் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ இந்த விஷயம் எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ அதை நினைவுபடுத்துகிறேன். எப்படின்னா, நான் ஒரு 10 வீடாவது போய் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு ஒரு நாள் தட்டுவோம். ஆனால் 10 வீட்டுக்காரங்களும் அந்த பொருள் வாங்க மாட்டாங்க. ஒரு ஆள் தான் வாங்குவாங்க. ஆனால் அந்த ஒரு ஆள் ரெஃபரன்ஸ் கொடுப்பார் பாருங்க, 100 ரெஃபரன்ஸுக்கு மேலே தருவார். அதைத்தான் அந்த வேத பகுதி சொல்கிறது. கேட்குற எவனும் பெற்றுக்கொள்வான், தேடுகிறவன் தான் அதை கண்டடைய முடியும். அது ரைட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் தேடுறதில் தான் கிடைக்கும்ன்றாங்க. யார் போய் கதவை தட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் திறக்கப்படும். சும்மா கதவை திறந்து வச்சுட்டு ஐயா வாங்க அப்படின்னு சொல்லி யாரும் கூப்பிட மாட்டாங்க. நீங்கள் போய் தட்டணும். நீங்கள் கதவை தட்டுனா தான் கதவு திறந்து கொடுப்பாங்க. கேட்டால் தான் உங்களுக்கு தருவாங்க. அதனால் கேட்குறதுல கூச்சப்படாமல் கேளுங்க. நீங்கள் என்ன தொழில் செஞ்சாலும் சரி. அது நான் மார்க்கெட்டிங் துறையில் இருந்தனால நான் அப்படி கேட்க வேண்டிய நிலைமை வச்சு, நீங்கள் ஒரு துறை சம்மந்தப்பட்டதானே இருந்தீங்கன்னா அந்த துறை சம்மந்தப்பட்டதானே கூச்சப்படாமல் தயக்கம் இல்லாமல் கேட்கணும். நான் ஒவ்வொரு தடவையும் போய் கேட்கும் பொழுதும் ஒரு நாளும் சோர்வடைஞ்சதே கிடையாது. ஏன்னா போகும்போதே சொல்லிட்டு போவேன், ஆண்டவரே நான் மட்டும் போய் கேட்கல, நீங்களும் என் கூட தான் வரீங்க, அதனால் உங்கள் மான மரியாதை நீங்கள் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அதனால் வெக்கமடையாதபடி பார்த்துக்கொள்ளார் பாருங்கள். 10 இடத்துல போய் கேட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு இடம் தானே தந்தாங்க அப்படின்னு. ஆனால் அந்த 10 இடத்துல போய் நான் கேட்குற அந்த டயர்ட்னஸை அந்த ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக டேலி பண்ணுவார். அதுதான் கடவுள் தரக்கூடிய ஆசீர்வாதம். நீங்கள் கடவுளை தேடும் பொழுது அவர் தரக்கூடிய ஆசீர்வாதம் நீங்கள் கற்பனையில் கூட இமேஜின் பண்ண முடியாது. அப்படியாப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை அவர் தர தயாராக இருக்கிறார். நீங்கள் அவர்கிட்ட கேட்குறதுல தயக்கமே வேண்டாம். அவர் எப்பண்டா கேட்பான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருக்கார். அதனால் தைரியமாக அவர் இடத்துல போய் கேளுங்க. கேட்குற ஆள் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். கடவுள்கிட்ட நீங்கள் கேட்குறதுல தயக்க வேண்டாம், தைரியமாக கேளுங்க. நீங்கள் பெற்று அனுபவிங்க. ஓகே, காட் பிளஸ் யூ.